ஃப்ரெண்ட்ஸ் ரெடி கிளாஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ரோகிணியும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே மீனாவோட ஃபேமிலிக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபேமிலிக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறதுக்கு காரணமும் ஒன்று இருக்குது. அதுக்கு இங்கே மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாலுமே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா புரியாமல் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜுமே இது மாதிரி ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு வருத்தத்துலையுமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மனோஜுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக இங்கே விஜயாவுமே அங்கே மனோஜுக்கு ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, உனக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லி இங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் இங்கே முத்து வந்து பேசலை, அங்கே முத்து கிட்டேருந்து எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. எதுவுமே சாப்பிடாம அங்கே ரோட்லேயுமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. தெரியாமல் அங்கே கார் குறுக்க போய் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கார் அது வருது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டுமே கீழே விழுந்திருப்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே முத்து அவங்க ஃப்ரெண்டுக்குமே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. முத்து அவங்க ஃப்ரெண்டுமே முத்துக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அங்கே முத்துவுமே ரொம்பவே பதட்டமாகவும் இங்கே மீனாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்குமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே மீனா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ரோகிணியோட விஷயம் தெரிஞ்சுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தது இங்கே மெயினாக அவங்க தப்பு தான். ஆனால் அந்த ஒரு தப்பை இங்கே முத்துவுமே நீ இந்த ஒரு விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி விஷயத்த கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திட்டியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தில் அவங்க வருத்தப்பட்டு சாப்பிடாம அங்கே இது மாதிரி ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே அங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த நடந்து போயிட்டு இருந்த போது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இங்கே முத்துவுமே அங்கே வீட்டுக்குமே போயிருப்பார். இங்கே மீனா இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் முத்து ரொம்பவே கோபமாகவும், மீனா ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ செஞ்ச தப்பை நான் உங்ககிட்ட சொல்லி தான் காமிச்சேன், ஆனால் நீ இது மாதிரி சாப்பிடாம இருந்தனா உன் உடம்புக்கு என்ன ஆகிறது, நீ சாப்பிடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே முத்து எவ்வளவோ சொல்லியுமே மீனா கேட்காம நான் உங்களுக்கு எவ்வளவோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் இது மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பார்க்கல. இங்கே ரோகிணி என்கிட்ட வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தி வாங்கிட்டா, இல்லைனா இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து, நீ இந்த விஷயத்த மறைச்சது தான் எனக்கு ரொம்பவே கோபமாக இருந்துச்சு, ஆனால் நீ இந்த விஷயத்த மறைக்காமல் இருந்ததுனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மீனா கிட்ட இங்கே முத்துவுமே சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே மீனா இந்த விஷயத்த மறைச்சது ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே முத்து வந்து மீனாவை ரொம்பவே நம்பிட்டு இருந்தார். ஆனால் இங்கே மீனா வந்து அந்த விஷயத்தில் சத்தியம் வாங்கிட்டு இருந்தால ரோகிணி அந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லார்கிட்டையும் பேர்கிட்டையுமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்ததுனால இங்கே முத்துவுமே அங்கே மீனா கிட்ட ஒரு வார்த்தை இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. அந்த விஷயத்தினால இங்கே மீனாவுமே அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காமல் அந்த விஷயத்தவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மீனாவுமே அந்த விஷயத்த அங்கே முத்து கேட்டதுனால ரொம்பவே வருத்தமாகவும், முத்துக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லலை அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட அங்கே எல்லார்கிட்டையுமே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே விஜயாவுமே இங்கே ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே மனோஜுக்கு அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சதே இங்கே விஜயா மட்டும்தான். ஏன்னா விஜயா வந்து பண ஆசையில் அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இங்கே பணக்காரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அங்கே ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த இங்கே ரோகிணி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு தெரிஞ்சதும் விஜயா வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அண்ணாமலை ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே மீனாவை சமாளிக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்குமே போயிட்டு மீனா கிட்ட ஆறுதலாக ஒரு விஷயத்த பேசிட்டு அங்கே முத்துக்கிட்டையுமே நல்ல விஷயத்தையுமே பேசிட்டு வந்திருப்பார். ஆனால் இங்கே அண்ணாமலை எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா கரெக்டான ஒரு முடிவை தான் எடுப்பார். ஆனால் எடுத்திருந்தாலுமே இங்கே ரோகிணியோட விஷயத்தில் ஒரு கெட்ட முடிவுமே எடுத்துட்டார். ஏன்னா விஜயா வந்து அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே விஜயா வந்து இங்கே
அண்ணாமலை கிட்ட கேட்டிருப்பாரு. அண்ணாமலை கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் அண்ணாமலையுமே இதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா முடிவெடுக்காமல் இங்கே விஜயா சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அங்கே இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. அங்கே சம்மதிச்சுட்டு இங்கே எல்லாருமே நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் இங்கே ரோகிணியுமே இந்த ஒரு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போலீஸ் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்றத விஷயத்த இங்கே ரோகிணி வந்து ரியலைஸே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ரோகிணி வந்து எதுவுமே நினைக்காம அங்கே மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால கேஸுமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரோகிணியுமே போலீஸ் கேஸுக்கு போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே போலீஸ்கிட்டையுமே மேம் எங்களை எங்கள் வரதட்சணை குடும்பத்தில் எங்களை வீட்டை விட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் நான் சேர்ந்து வாழணும். அதே மாதிரி அந்த வீட்டில் மாமியார் குடும்பம் எல்லார் குடும்பமும் பார்த்தீங்கன்னா எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனோஜ்ன்றவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ எங்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட என்னை வீட்டை விட்டு வெளியே அமுச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல மேடம். நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போலீஸ்கிட்ட கேட்டிருப்பாங்க. போலீஸுமே இந்த கேஸை எடுத்துக்கிட்டு போலீஸுமே அங்கே மனோஜ் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. மனோஜ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே மனோஜ் யார், இங்கே விஜயா, இங்கே முத்து, இங்கே மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே விசாரணைக்காக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிற மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே மீனாவுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மீனா இங்கே சார் என்ன பிரச்சனை, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, இந்த வீட்டில் எந்த தப்புமே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே கேட்காம போலீஸுமே உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே போலீஸுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இதெல்லாம் கேட்ட எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் தான் இருக்காங்க. இங்கே ரவி ஸ்டூதின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்க. உடனே இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போதும் இங்கே ரவி ஸ்டூதின்னு சொல்லிட்டு சார் இவங்கெல்லாம் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சிருக்க மாட்டாங்க, இவங்க மேலே யார் சார் கேஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இவங்க மேலாம் கேஸ் கொடுத்தது இங்கே ரோகிணின்றவங்க தான். ஏன்னா இவங்க எல்லாருமே வரதட்சணை குடும்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா உள்ளேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட இங்கே ரவி ஸ்ருதின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே விஜயாவுக்குமே ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ரோகிணி எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இங்கே விஜயா வந்து ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இங்கே மேடம் நாங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணலை, நாங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா காசு இருந்தாலுமே அங்கே ரோகிணி மேலே நாங்கள் இவ்வளோ பெரிய அம்பானமான ஒரு பொய்யை நாங்கள் சுமத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே போலீஸ் எதுவுமே கேட்காம இவங்க மொத்த போயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுமே வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணியுமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து மேடம் இவங்க எல்லாருமே தான் என்ன குடும்பம் பண்ணுது, அதுவும் இல்லாமல் என்னை அந்த வீட்டில் விட்டு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, நான் என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு துரத்துனதை கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஆனால் அங்கே மனோஜ்கிட்ட இருந்து என்னை பிரித்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி என்னை மனோஜ்கிட்ட இருந்து சேர்த்து வச்சாங்க மட்டும்தான் நான் அந்த வீட்டு மேலே கேஸ் கொடுத்துருக்கிறத நான் வாபஸ் வாங்குவேன், அப்படி இல்லைனா இந்த கேஸை நான் வாபஸே வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ரோகிணி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட இங்கே மனோஜுமே இதை வந்து கேள்விப்படலை. ஏன்னா மனோஜ் வந்து இங்கே ஸ்டோர் ரூமுக்குமே போயிட்டுருக்காரு. ஏன்னா மனோஜ் இங்கே ரோகிணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. அந்த ஒரு வருத்தத்துலேருந்து இப்போ ஒன்றும் வெளியே வரலை. ஆனால் இங்கே முத்து, மீனா, இங்கே விஜயா, இங்கே நல்ல தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே இங்கே மனோஜுக்கு தெரிய வந்துச்சுன்னா மனோஜ் பயங்கர கோபமாக தான் படுவார். ஏன்னா இந்த ரோகிணி பண்ண விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வராமல் பயங்கர கோபமாக தான் வருத்தமாக தான் உக்காந்துருக்கிறாரு. ஆனால் அங்கே ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரதும் இல்லாமல் ரோகிணி மேலே பயங்கர கோபம் தான் படுவார். ஏன்னா இங்கே ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்தே ஒன்றும் வெளியே வராமல் இருக்கார். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தினால இங்கே கடையில் ஒரு சேல்ஸும் பார்க்காம அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மீனா அவங்க ஃபேமிலியுமே அந்த ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மீனா அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாவுமே அங்கே மீனா இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா நான் உங்ககிட்ட எல்லா விஷயமே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா அவங்க ஃபேமிலிக்குமே தெரிஞ்சு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கேருந்து வராங்க. உடனே இங்கே
சீதாவுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ஆஃபீஸ்லேருந்து இது மாதிரி இங்கே எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அங்கே இருந்த ஆஃபீஸர்லேருந்து கிளம்பி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போகிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மேம் அவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கே இவங்க மேலே கொடுத்துருக்க பொய் கேஸ் மேடம், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, இவங்க எவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.